ஒவ்வொரு நாளும் ஒரு டயட் சோடா குடிப்பவர்களுக்கு 38% அதிகமான நீரிழிவு நோய் அபாயம் உள்ளது. ஆஸ்திரேலியா ஒரு புதிய ஆய்வின்படி தினமும் ஒரு டயட் சோடா குடிப்பவர்கள் சாதாரண சர்க்கரை பானங்களை குடிப்பவர்களை விட கூட டைப் 2 நீரிழிவு நோய் அபாயம் 38% அதிகமாக உள்ளது. அதனால் நீங்கள் டயட் சோடா குடிப்பவராக இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளவு கேடானது என்பதை யோசிக்கவும். மக்கள் கேட்கிறார்கள், இது சர்க்கரை இல்லாத பானம் என்றால் கூட இன்சுலின் எப்படி அதிகரிக்கிறது? செயற்கை இனிப்புகள் உங்கள் உடலின் இன்சுலின் எதிர்வினையையும் குடலில் உள்ள பாக்டீரியாக்களையும் மாற்றி விடுகின்றன. இதனால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு பாதிக்கப்படுகிறது, ஏனெனில் உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படத் தொடங்குகிறது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், டயட் பானம் குடிப்பதால் பசிக்கேற்ப அதிகரிக்கிறது. இனிப்பு சுவை கிடைக்கிறது, ஆனால் கலோரி கிடையாது. மனதுக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது, அதனால் பிறகு அதிக பசிக்கேற்ப தோன்றுகிறது. அப்படியென்றால் நீரிழிவு குறைக்க சிறந்த பானம் எது? தண்ணீர். நீரிழிவு அபாயத்தை குறைக்கும் சிறந்த வழி இதுதான். சோடாவுக்கு பதிலாக நல்ல தண்ணீர் குடியுங்கள், அதில் சுவை சேர்க்கலாம், தேநீர் குடியுங்கள் மற்றும் பிளாக் காஃபி குடியுங்கள். இதுவே ஒரே வழி. மற்றும் அவ்வப்போது சோடா குடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வப்போது என்றால் மாதத்தில் 2-3 முறை குடித்தால் பரவாயில்லை. ஆனால் தினமும் குடிப்பது பற்றி பேசுகிறோம் என்றால் அதிலிருந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அந்த பழக்கம் உங்களை எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளில் சிக்க வைக்கும். எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் ஆரோக்கியத்தை கவனியுங்கள்.